சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தெடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமொரு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறே. வரம் கொண்ட உமை முளைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் 12 கண்மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சான்றோர் பெருமக்களே, தாய்மார்களே, உங்கள் திருவடிகளை எல்லாம் வணங்கி இந்த வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய வெங்கடேஸ்வர ஆலயத்து நிர்வாகிகளுக்கும் இந்த முருகன் கோயில் நிர்வாகிகளுக்கும் சைவ மன்றத்தாருக்கும் நம்முடைய மனங்கனிந்த நன்றிகளை தெரிவித்து இன்றைய தொகையடியார்களை பற்றிய உரையை தொடங்குகின்றோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு சிவபெருமான் அடியெடுத்து கொடுத்தார், சேக்கிழாருக்கும் அடியெடுத்து கொடுத்தார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னை பாட வேண்டும் என்று சிவபெருமான் எண்ணிய பொழுது பித்தா என்று ஒரு சொல் மட்டும் அடியெடுத்து கொடுத்தார். அடியார்களை பாட வேண்டும் என்று எண்ணிய பொழுது தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று ஒரு வரியே எடுத்து கொடுத்தார். கொடுக்கிற போதே தனியடியார்களில் தொடங்காமல் தொகையடியார்களில் தொடங்கினார் சிவபெருமான். இன்றைய தலைப்பு தொகையடியார்கள். ஒரு அன்பர் கேட்டார், தொகையடியார்கள்னா என்ன? தொகுப்பாக உள்ள அடியார்கள், மொத்தமாக உள்ள அடியார்கள். 1 2ன்னு ஆள் கணக்கு பார்க்க முடியாது. ஆங்கிலத்தில் சொன்ன செட் ஆஃப் பீப்புள், ஒரு செட்டு இத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம். தில்லைவாழ் அந்தண பெருமக்கள் 3000 பேரா, அதுல சிவபெருமானும் ஒருத்தரா. இதெல்லாம் அப்போ 3000 பேர். இப்ப அந்த எண்ணிக்கை மிக குறைந்து விட்டது. ஆனாலும் தில்லைவாழ் அந்தணர் என்றால் தில்லை 3000 அப்படின்னு சேக்கிழாருடைய வாயிலும் வார்த்தை வருகிறது. பின்னாலே கல்வெட்டுகளிலேயும் அந்த சொல் இருக்கிறது, தில்லை 3000. தொகையடியார்கள்னா தொகுப்பா இருக்கக்கூடிய அடியார்கள். 9 பேர், 9 செட்டு, 9 தொகுப்பு. இன்னைக்கு நம்ம 9 முடிக்கணும். இன்னைக்கு 9 in 1, இது 2 in 1 எல்லாம் கிடையாது. தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் 1. 2வது, பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன். பொய்யடிமை இல்லாத புலவர்கள், மெய்யடிமை உள்ள புலவர்கள். பொருளுக்கு அடிமையானால் பொய்யடிமை, அழகுக்கு அடிமையானால் பொய்யடிமை, பெருமைக்கு அடிமையானால் பொய்யடிமை, கடவுளுக்கு அடிமையானால் மெய்யடிமை. பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன் 2வது. 3வது, பக்தராய் பணிவார்கள். 4வது, பரமனையே பாடுவார். 5வது, சித்தத்தை சிவன் பாலே வைத்தார். 6வது, திருவாரூர் பிறந்தார்கள். 7வது, 30 திருமேனி தீண்டுவார். 8வது, முழுநீரு பூசிய முனிவர். 9வது, அப்பாலும் அடிச்சார்ந்தார். இந்த 9 தொகையடியார்களை இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். முதல்ல கோயில் சிதம்பரம், அங்க போறோம். நம்முடைய சைவத்துக்கு அடிப்படை நடராஜா. 5 தொழில், 5 உடம்பிலே 5 பகுதிகள்: ஆக்கல், காத்தல், அடித்தல், மறைத்தல், அருளல். அஞ்சும் செய்யக்கூடிய தாண்டவம் நடராஜமூர்த்தியினுடைய தாண்டவம்.
தில்லை அம்பலத்தில் ஆடக்கூடியவர் நடராஜா. டாக்டர் மு வரதராஜனார் அவர்கள் எழுதினார்கள், திருமேனிகளிலே மிகச் சிறப்பானது தாண்டவம் ஆடக்கூடிய அம்பலத்தான் திருமேனி. நடராஜாவுடைய திருவடிவத்துக்கு சமானமாக எதையும் சொல்ல முடியாது. ஏன்? ஆண்டவன் செய்யக்கூடிய 5 தொழில் 5 அவர் உடம்புல. முதல்ல ஆக்கல், கையில ஒரு உடுக்க வச்சிருக்கார். ஒலி, ஒலியிலிருந்து தான் உலகம் உண்டாயிற்று. ஆக்கல் அடையாளம் உடுக்கை. காத்தல் அருள் பண்றார், எல்லாருக்கும் காத்தல் தொழில் செய்கிறார். அபயகரம் காத்தல். அழித்தல், கையில அக்னி வச்சிருக்கார், நெருப்பு. அங்கி, அது அழித்தல். 3வது 4வது மறைத்தல். காலுக்கு கீழே ஒருத்தன் படுத்து கிடக்கிறான், அவன் முதுகுல ஒத்த காலை ஊண்டிக்கிட்டு நிற்கிறார். இந்த படுத்திருக்கவன் யாரு தெரியுமா? முயலகன், நம்முடைய ஆணவம். படுக்க வச்சு அது மேல நிற்கிறார், அவனால திரும்பி பார்க்க முடியாது. அதுதான் மறைத்தல். நமக்கு பல செய்திகளை மறைத்திருக்கிறார், அதுக்கு அடையாளம் ஊன்றிய கால். கடைசி 5வது அருளல். உனக்கு எல்லா விதமான வினைகளிலே இருந்தும் விடுதலை தருகிறேன். நம்முடைய வினைகளை எல்லாம் நம்ம அனுபவிக்கிறதுன்னு ஆரம்பிச்சா சாதாரணமா முடியாது. ஏன்னா அனுபவிக்கிற பொழுதே புது வினை சேர்ந்துகிட்டு இருக்கும். பழைய வினைக்கு சஞ்சிதம்னு பேரு, அனுபவிக்க கொண்டாந்து அனுபவிக்கிற வினைக்கு பிராரப்தம்னு பேரு. அப்போ புதுசா ஈட்டுற வினைக்கு ஆகாமியம்னு பேரு. இந்த புது வினை சேர 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 பழைய சஞ்சிதம் கூடிக்கிட்டே இருக்கும். கடவுள் அருளால ஒரு பார்வை பார்த்தா இந்த வினை பூரா எரிஞ்சு போயிடும். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும். முழுதும்னா என்ன? சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமியம் முழுதும் மோய உரைப்பன் யான். இதுதான் நடராஜாவுடைய திருக்கோலம். நடராஜா ஆடக்கூடிய திருத்தலங்கள் 5. 1 திருவாலங்காடு. திருவாலங்காடு அரக்கோணம் பக்கம். திருவாலங்காட்டிலே ரத்தின சபை. ரத்தினம் விலை மதிப்பு மிக்கது, காசு கொடுத்து வாங்குறது கொஞ்சம் சிரமம். கடவுள் பார்த்தார், ஐயோ பாவம், இவனால வாங்க முடியாது, கொஞ்சம் விலையை குறைச்சுக்குவான். சிதம்பரம், பொன்னம்பலம். ரத்தினத்தை விட தங்கம் விலை குறைச்ச பொன்னம்பலத்தில் ஆடினார். இந்த மனுஷனால அதையும் விலை கொடுத்து வாங்க முடியலை. அவருடைய அருள்னு அர்த்தம். இன்னும் குறைச்சுக்கிட்டார். வெள்ளியம்பலம், மதுரை. பொன்னை விட வெள்ளி விலை குறைச்சல். மனுஷனால அப்பவும் அவரை பக்கத்துல போய் அவரை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்னும் இறங்கி வர்றேன், கவலைப்படாதே. திருநெல்வேலி தாமிர சபை. தாமிரம் வெள்ளியை விட விலை குறைச்சல். இவனால தாமிரத்தை கூட வாங்க முடியலை. இன்னும் இறங்கினார். குற்றாலத்துக்கு வா, சித்திர சபை. துணியில் வரையப்பட்ட சித்திரம். ரத்தினம் வாங்க முடியல, தங்கம் வாங்க முடியல, வெள்ளி வாங்க முடியல, தாமிரம் வாங்க முடியல, துணியவாவது வாங்குடா. அதான் 5வது குற்றாலம். 5 தொழிலுக்கு இந்த 5 சபையும் அடையாளம் என்று சான்றோர்கள் குறிப்பிட்டார்கள். திருவாலங்காடு மறைத்தல். ஏன் தெரியுமில்ல? அங்கே ஒரு மண்டபம் இருக்கு, அதுக்குள்ள சத்தம் கேட்கும், யாரும் உள்ள போக முடியாது. 4 பக்கமும் சுவர் இருக்கே தவிர உள்ள போறதுக்கு வாசல் கிடையாது. உள்ளே எம்பெருமான் ஆட காரைக்கால் அம்மையார் பாடுகிறார் என்று சொல்கிறார்கள். மறைத்தல். ஒத்த கால மேல தூக்கி ஆடுவர். ஊர்த்துவ தாண்டவ நடராஜா. எந்த ஊரு? திருவாலங்காடு. அது என்ன ஊர்த்துவ தாண்டவ நடராஜா? காளிக்கு நடராஜாவுக்கும் போட்டி வந்தது. காளியுடைய ஆட்டத்தில் உலகம் அழிஞ்சு போயிரும் போல இருக்கு. இவர் போய் காப்பாத்தலைன்னா வேகத்துல உலகம் அழிஞ்சிடும். அதனால காளியோட போட்டி போட்டு ஆடினார். இவர் ஆடுற தாண்டவம் எல்லாம் காளி ஆடினாள். கடைசி என்ன பண்ணார்? காலை மேல தூக்கி ஆடிட்டார். ஒரு பொண்ணு அப்படி காலை மேல தூக்குறது பண்பாட்டு குறைச்சல். காளி ஆடலை நிறுத்திட்டான், தோத்து போயிட்டான். இப்ப சொல்லுங்க, சிவபெருமான் பண்ணது சரியா தப்பா? இந்த காலத்து பையன் கேட்பானா இல்லையா?
ஒரு பொண்ணை ஜெயிக்க முடியலன்னா ஏய்யா ஒத்த கால தலைக்கு மேல தூக்கி ஆடி அந்த பொண்ணுக்கு இது வேண்டாம்னு ஒரு ஏற்பாட்டை பண்ணி கொடுத்து ஜெயிக்கிறியே, இதெல்லாம் ஒரு வெற்றியா? நம்ம பையன் கேட்பானா இல்லையா? ஏன் நடராஜா காலை தூக்கி ஆடினார்? அது புரியணும் எல்லாருக்கும். மற்ற மதத்துக்காரன் நம்மளை பத்தி கேட்டா பதில் சொல்ற அளவுக்காவது நம்ம மதத்தை பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன் தெரியுமா காலை மேல தூக்கினார்? இவரு காதுல 2 குலை போட்டிருப்பார். குலைன்னா தெரியுமா? ஆண்கள் அணிவது குலை, பெண்கள் அணிவது தோடு. குலை குலை விரவு வடிகாதா கோயில் உளாயோ என்ன உளை உடையான் உள்ளிருந்து உளோம் போகீர் என்றானே சுந்தரமூர்த்தி. காதார் குளையாட பைம்பூன் கலன்னாட கோதை குழல்லாட பண்டின் குழாமாட. அங்கேயும் குலை வருது, மறந்துடாதீங்க. குலை என்பது பொதுவா ஆண்கள் அணியக்கூடியது. இவர் காதுல 2 குண்டலம் குலை போட்டிருக்கார். அந்த குலை யாரு தெரியுமா? 2 பேர் தவம் செய்தார்கள். சிவபெருமான் காட்சி கொடுத்தார். என்ன வேணும்னு கேட்டார். நாங்க பாடிக்கிட்டே இருப்போம், நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும். நாங்க சரின்னுட்டார். 2 பேரையும் குண்டலமா மாத்தி காதுல போட்டுக்கிட்டார். அவங்க பாடிக்கிட்டே இருப்பாங்களாம், சிவபெருமான் காதுல அதை கேட்டுக்கிட்டு ஆடுவாராம். எவ்வளவு வசதி பார்த்தீங்களா? நான் கூட முந்தி நம்பல. இப்ப நம்ம பயனுடைய காதல் என்னத்தையும் சொல்லிக்கிட்டு அவனாடு ஆடிக்கிட்டு போறான். ஓஹோ, இது நம்ம நடராஜா கத்து கொடுத்தது. இப்பதான் எனக்கு பிடிபடுது. அந்த காலம் இருவர்தம் இசை கொண்ட காதா. முத்து தாண்டவர் பாடுறார். முத்து தாண்டவர்னு ஒருத்தர் சங்கீதத்துல பெரிய ஆளு, சிதம்பரத்துல இருந்தார். வெளியில வந்து நிப்பாராம். யாராவது என்னமாவது ஒரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தையை வச்சு நடராஜாவை பாடுவாராம். எப்படி பாருங்க, யாரோ ஒருத்தர் உங்களைத்தான் நம்பி இருக்கேன்னு சொன்னாரு, அது அப்படி இவர் எடுத்துக்கிட்டாரு. உனை நம்பினேன் ஐயா சரணம் நாகம் புனை சம்போ நடராஜா புலியூர் வாழ் ஈசா உனை நம்பினேன் ஐயா சரணம் இருவர்தம் இசை கொண்ட காதா. இப்ப புரியுதா? 2 பேரை காதல மாட்டிக்கிட்டு இசையை கேட்ட பெருமானே இருவர்தம் இசை கொண்ட காதா தித்தி என நின்று நடஞ்செய்யும் இங்கித பொற்பாதா திருநாவலூரன் விடுதூதா. திருநாவலூரன் யாரு? சுந்தரமூர்த்தி சுவாமி. திருநாவலூரன் விடுதூதா தில்லை சிவகாமி ஒரு பாகா சிதம்பர நாதா உனை நம்பினேன் ஐயா சரணம் நாகம் புனை சம்போ நடராஜா புலியூர் வாழ் ஈசா உனை நம்பினேன் ஐயா சரணம். 2 பேரை காதுல குலையா மாட்டிக்கிட்டு ஆடுவாராம் சிவபெருமான். காளியோட போட்டி ஓட்டி இவர் ஆடின ஆட்டத்துல ஒரு குலை கீழே விழுந்துருச்சு. அதை எடுத்து காதுல மாட்டணுமே, அவளா படுவேகத்துல ஆடிக்கிட்டு இருக்கிறா. இவரும் ஆடணும். ஆட்டத்தோட ஆட்டமா இந்த காதுல அந்த குலைய அப்படி எடுத்து காலை மேல தூக்கி காதுல மாட்டிக்கிட்டார். அவன் நினைச்சா, ஓஹோ, ஆட்டத்துல இப்படி ஒரு ஆட்டம் இருக்கு போல இருக்குன்னு. இப்போ சொல்லுங்க, சிவபெருமான் பண்ண சரியா தப்பா? தப்பெல்லாம் கிடையாது, ரொம்ப சரி. அவர் ஏங்க விழுந்துருச்சு. இப்போ ஆட்டம் ஆடுற பொழுது பாட்டு பாடுறவங்க பாட்டை நிறுத்தி விட்டா ஆட்டக்காரர் என்ன பாடுபடுவார்? நிறுத்தின உடனே தூக்கி மாட்டிக்கிட்டாராம். யாரு பாடுறா? அவ்வளவு வேகத்துல ஆடி இருக்காரு, கொலை கீழே விழுந்துருச்சு. அவ்வளவுதான். அப்படி ஆடின போது இதை யாரு பாடுற தெரியுமா? திருவள்ளுவர்னு ஒருத்தர் பாடுறார். இளை நக்கும் ஏழை அறிவேனோ முன்னர் குலை நக்கும் பிஞகந்தன் கூத்து. அந்த திருவள்ளுவர் அந்த திருவள்ளுவர் ஒன்னா இல்லையான்னு கேட்காதீங்க, எனக்கு தெரியாது, அநேகமா வேறதான். அவர் பாடுறார். அப்போ இப்படி சில செய்திகள் உண்டு. எந்த ஒரு ரத்தின சபை திருவாலங்காடு மறைத்தல், சிதம்பரம் காத்தல். அதான் சிதம்பரத்துல போய் எல்லாரும் போய் நிக்கிறோம், நடராஜா காப்பாத்து. மதுரை அருளல், மீனாட்சியுடைய சன்னிதானம், அருள் பண்ணக்கூடியவள் மதுரை அருளல். குற்றாலம் அழித்தல், திருநெல்வேலி படைத்தல்.
5 தொழிலும் சரியா போச்சா? படைத்தல் திருநெல்வேலி, நெல்லு, காப்பாற்றுவது சிதம்பரம், ஒடுக்குவது குற்றாலம். கடைசி குற்றாலநாதரத்தான் நினைச்சுக்கணும். உற்றாருளரோ உயிர் கொண்டு பொம்பொழுது குற்றாலத்துறை கூத்தனல்லால் நமக்குற்றாருளரோ. மதுரையிலே கருமுத்து தியாகராச செட்டியார்னு ஒரு மில்லு முதலாளி, 16 மில்லு வச்சிருந்தவர், திருவாசகத்தை உயிரா நினைச்சவர். குற்றாலத்திலே ஒரு பங்களா, அவங்க வீட்டு பங்களாவுக்கு உள்ள குற்றால அருவியினுடைய கிளை வந்து அங்கே ஒரு அருவி கொட்டும் வீட்டுக்குள்ள. நம்ம வீடுகள்ல அந்த காலத்துல மழை பெஞ்சா தண்ணி கொட்டும் பாருங்க, அருவி அவங்க வீட்டுல ஒரு அருவி. அது ராமநாதபுரம் ராஜாவுடைய பங்களா. செட்டியார் அவர்கிட்ட பணத்தை கொடுத்து பங்களாவை வாங்கினார். குற்றாலம் பங்களா. ஒரு நாள் அவருக்கு 87 வயசு என்னவோ பெரியவர். திருவாசகம் படிச்சுக்கிட்டே இருப்பார். திருவாசகம் படிச்சுக்கிட்டே எண்ணெய் கிண்ணத்தை கையில வச்சு நடந்து போனார். திடீர்னு ஒரு இடம் ஒரு மாதிரி இருந்தது. எண்ணெய் கிண்ணத்தை வச்சுட்டு உட்கார்ந்தார். முடிஞ்சு வச்சு குற்றாலத்துல திருவாசகம் படிச்சு, உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும், குற்றாலத்தமர்ந்துரையும் கூத்தா, உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. குற்றாலம் ஒடுக்குதல், மறைத்தல் திருவாலங்காடு, அருளல் மதுரை, வெள்ளியம்பலம். முக்கிய எது? நடராஜா, சிதம்பரம் தான். சிதம்பரத்துக்கு தான் அந்த காலத்துல கோயில்னு பேர். கோயில்னாலே சிதம்பரம் தான். சிதம்பரத்திலே 3000 பெருமக்கள், எம்பெருமானுடைய திருத்தொண்டர்கள், அந்த ஆலயத்து திருப்பணி செய்யக்கூடியவர்கள், சட்டப்படி அந்த ஆலயம் தங்களுக்கு சொந்தம் என்று நிலைநாட்டப்பட்டவர்கள். தில்லை 3000, தில்லை வாழ் அந்தணர். உங்களுக்கு தெரியாத ஒரு செய்தியை சொல்றேன். இப்போ முருகனுக்கு திருப்புகழ் பாடுறீங்களா இல்லையா? எத்தனை திருப்புகழ் மொத்தம் எழுதப்பட்டது தெரியுமா? 16,000 திருப்புகள். அருணகிரிநாத சுவாமி பாடினது 16,000 திருப்புகள். ஏன் சம்பந்தர் மாதிரி நாம் பாடணும்னு அவர் கேட்டார். பூமியதனில் பிரபுவான புகழியில் வித்தகர் போல அமிர்தகவி தொடைபாட அடிமைதனக்கு அருள்வாயே. புகழியில் வித்தகர் யாரு? சம்பந்த சுவாமி. 16,000 பாட்டு பாடினார். கிடைச்சது 1300 சொச்சம். மற்ற எல்லாம் போயிடுச்சு. இந்த 1300 சொச்சம் திருப்புகள் எப்படி கிடைச்சதுன்னு தெரியுமா? 1890 ஒட்டிய ஒரு காலகட்டம். சிதம்பரத்தில் ஒரு கேஸ், கடலூர் கோர்ட்ல சிதம்பரம் தீட்சிதர்களுக்கு கோயில் சொந்தமா இல்லையா? இந்த தில்லைவாழ் அந்தணர் பெருமக்கள் கோயில் இவங்களுக்கு சொந்தமா இல்லையா? அதான் கோர்ட்ல கேஸ். அரசாங்கம் சொல்லுது எங்களுக்கு தான் சொந்தம். தில்லைவாழ் அந்தணர் பெருமக்கள் எங்களுக்கு தான் சொந்தம். கடலூர் கோர்ட்ல கேஸ். நீதிபதி வெள்ளக்காரன். 1890 80 அதை ஒட்டிய ஒரு காலகட்டம். நீதிபதி கேட்டாரா, இந்த கோயில் உங்களுதுன்னு சொல்றீங்களே, அதுக்கு ஏதாச்சும் ஆவணம் உண்டா? ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி மற்ற அயலார்த்தங்கள் காட்சியில் 3 காட்டுக அப்படின்னு சேக்கிழார் பெரிய புராணம் பாடுற மாதிரி ஏதாச்சும் அதுக்கு சாட்சி உண்டா? ஆவணம் உண்டா? ரெக்கார்டு இருக்கா? தில்லைவாழ் அந்தணர் பெருமக்கள் ஒரு பாட்டை தூக்கி போட்டாங்க. தாது மாமலர் என்று தொடங்கக்கூடிய திருப்புகழ் பாட்டு. தாது மாமலர். அந்த பாட்டில வேதத்தின் வழிவரக்கூடிய 3000 வழிபாடு செய்யக்கூடிய சிதம்பரம்னு ஒரு வரி வருது. எடுத்து போட்டாங்க. வேதத்தின் வழியில் வாழக்கூடியவர்கள் 3000 வழிபடக்கூடிய திருச்சிற்றம்பலம் அப்படின்னு அருணகிரிநாத சுவாமி 15ஆம் நூற்றாண்டுல பாடியிருக்காரு. 400 வருஷமா நாங்க தான் வச்சிருக்கோம். ஜெயிச்சு போச்சு. கோர்ட்டில் அப்ப தீர்ப்பு யாருக்கு? தில்லைவாழ் அந்தணர் பெருமக்களுக்கு. பின்னால இப்பவும் கேஸ் போட்டாங்க. இன்றைய அரசாங்கம் இப்பவும் அவங்களுக்கு ஜெயிச்சு போச்சு. தில்லைவாழ் அந்தணர்கள். ஒரு முக்கியமான விஷயம், அந்த கோர்ட்ல ஒரு கிளார்க், ஹெட் கிளார்க்,
அவர் பேரு சுப்பிரமணிய பிள்ளைன்னு பேர். வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளை, வானா தானா சுப்பிரமணிய பிள்ளை. அவருக்கு ஆச்சரியம், என்னடா ஒரு பாட்டை வச்சுக்கிட்டு ஒரு கோயிலையே வாங்கிட்டாங்களே, இந்த பாட்டை பூரா கொண்டாங்க, பாட்டை பூரா கொடுத்தாங்க, படிச்சாரு, நல்லா இருக்கு, இதுக்கு என்னன்னு பேரு? திருப்புகள்னு பேரு. உங்கள்கிட்ட இன்னும் இருக்கா? ஒரு 5-6 திருப்புகள் இருக்கு, கொண்டாங்க. கனக சபை மேவும் எனது குருநாதர் கருணை முருகேச பெருமாள்கான், கனக நிறவேதன் அபயமிடமோது கரகமல ஜோதி பெருமாள்கான், வினவும் அடியார்கள் மனதில் விளையாடும் விறகு ரசமோக பெருமாள்கான், விதிமுனிவர் தேவர் அருணகிரிநாதர். பாட்டு ஓடிட்டே இருக்கு, பாட்டு நல்லா இருக்கு. விறகு ரசமோக பெருமாள்கான். என்னங்க பாட்டு நல்லா இருக்கு. ஆமா, திருப்புகள். இவர் என்ன பண்ணாரு? வேலையை ராஜினாமா பண்ணிட்டார், கோர்ட்டு வேலையை. ஊரா போனார், ஒவ்வொரு வீட்டுக்கா போனார். எங்கேயாவது திருப்புகள் ஏடு கிடைக்குமா? 1000 திருப்புகள் தேடி எடுத்தார் வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளை. அதுக்கப்புறம் அந்த நூல் வெளிவந்தது அச்சில 1900 ஒட்டி. அவர் மகனுக்கு செங்கல்வராய பிள்ளைன்னு பேர், வாசு செங்கல்வராய பிள்ளை. வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளை மகன் செங்கல்வராய பிள்ளை. செங்கல்வராயனுங்கிறது திருத்தணி முருகனுடைய பேர். அவர் அந்த புண்ணியவான் அவளுக்கு உரை எழுதினார், அவரு சிலது கண்டுபிடிச்சார். திருப்புகள் வெளிவர்றதுக்கு யாரு காரணம்? இந்த அப்பாவும் பிள்ளையும் காரணம். அப்பாவுக்கு பேரு சுப்பிரமணிய பிள்ளை, பிள்ளைக்கு பேரு செங்கல்வராய பிள்ளை. 2 முருகன் பேரு. பார்த்தீங்களா? முருகன் பெருமான் அப்படி ஒரு ஏற்பாடு. எதுக்கு சொல்ல வந்தேன்? தில்லை 3000 ஒரு திருப்புகள் வெளிவந்தது. இப்போ இந்த தில்லை 3000 பத்தி திருத்தொண்ட திருவந்தாதியில பாட்டு. செப்பத்தகுபுகள் தில்லை பதியில் செழுமறையோர். இது நம்பியாண்டார் நம்பி பாடினது. ஒப்ப புவனங்கள் 3னும் உம்பரின் ஊரெரித்த அப்பர்க்கு அமுத திருநடற்கு அந்திப்பிறை அணிந்த துப்பர்க்கு உரிமை தொழில் புரிவோர் தமை சொல்லுதுமே. அந்திப்பிறை அணிந்த துப்பர்க்கு, துப்பர்னா என்ன அர்த்தம்? சிவபெருமானுக்கு பேரு. துப்புனா வலிமைன்னு அர்த்தம், துப்பர்னா வலிமை வாய்ந்த சிவபெருமான் அர்த்தம். அவருக்கு உரிமை தொழில், கோயிலுக்குள்ள வேலை பார்க்கிறது மட்டுமல்ல, கோயில் அவங்களுக்கு தான் சொந்தம். இன்னைக்கும் சிதம்பரம் கோயில்ல உண்டிகள் கிடையாது. உண்டியல் போட்ட அறநிலையத்துறை உள்ள வந்துடும், கிடையாது. நீங்க கோயிலுக்கு போனா அவங்கள்ட்ட ஏதாவது பணத்தை கொடுத்துட்டு வர வேண்டியதான். சிதம்பரம் கோயில் அந்த பெருமக்கள் காப்பாற்றுகிறார்கள். இந்த கோயில் இது திருத்தொண்டர் திருவந்தாதி. சேக்கிழார் பெருமான் அற்புதமா ஆரம்பிச்சார். சரி, தில்லை 3000 பாடணும்னா 3000 பேர்ல முக்கியமான ஆள் யாரு? நம்ம நடராஜா. அது தெய்வமா வேடிக்கை. 3000 பேரும் ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போனாங்களாம், ஆத்தை தாண்டி திரும்பி வந்தாங்களாம், காவேரி ஆத்தை. இங்க வந்தா என்னமோ தெரியல, ஒரு ஆளு குறையிறாப்புல இருக்கான். எண்ணி எண்ணி பாக்குறாங்க, 2999 தான் இருக்கு, ஒரு ஆளை காணும். எண்ணு ஆளு தன்னை விட்டுட்டாரான்னு நினைக்காதீங்க, ஒழுங்கா எண்ணாங்க, காணாம். எப்படின்னு தேடுறாங்க. அசரீரி வாக்கு சொல்லிட்டு நானும் உங்கள ஒருத்தன். சிவபெருமான் 3000 பேர்ல அவர் ஒருத்தராம். இதை விட பெருமை வேற என்ன? ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி ஜோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பேதியாய் ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியா நிற்கும் தில்லை பொது நடம் போற்றி போற்றி. தில்லை நடம் பொது நடம், பொன்னம்பலம். கல்லார்க்கும் கற்றவர்க்கும் களிப்பருளும் களிப்பே, காணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணடிக்கும் கண்ணே, வல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரமளிக்கும் வரமே, மதியார்க்கும் மதிப்பவர்க்கும் மதி கொடுக்கும் மதியே. இப்படியே பாடிட்டு வள்ளலார் கடைசி வரி வச்சார், எல்லாருக்கும் பொதுவில் நடம் இடுகின்ற சிவமே. எல்லாருக்கும் பொது பொன்னம்பலம். இப்போ சைவத்துக்கும் வைணவத்துக்கும் கூட அது பொதுவா இருக்கு. இன்னைக்கு ஒரே இடத்துல நின்று நேர நடராஜாவை பார்க்கலாம், இடதுகை பக்கம் திரும்பினா கோவிந்தராஜ பெருமாளை பார்க்கலாம்.
அவர் ஆடுவார், இவர் படுத்து கிடப்பார். ஒரே இடத்துல ரெண்டையும் பார்க்கலாம். அந்த காலத்துல நடுவுல ஒரு சுவர் இருந்துதான். ஐயங்கார்கள் அந்த பக்கம் போய் கும்பிடுவாங்க, சைவ பெருமக்கள் இந்த பக்கம் போய் கும்பிடுவாங்க. வேணும்னா நீங்களும் அங்க போய்தான் கும்பிடணும், சட்டம். ஒரு நாள் இந்த சுவர் இடிஞ்சு வச்சான். இடிஞ்ச பொழுது 2 பேரும் திரும்ப சுவத்தை கட்டணும்னாங்களாம். இந்த கோயில்ல ஒருத்தர் பெரிய புகழ்பெற்ற ட்ரஸ்டி இருந்தாராம். அந்த ட்ரஸ்டிக்கு அண்ணாமலை செட்டியார்னு பேரு. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை உண்டாக்கின ராஜா சார் அண்ணாமலை செட்டியார். அவங்க நிறைய திருப்பணி பண்ணவங்க அந்த கோயிலுக்கு. அவர் சொன்னாராம், கட்ட வேண்டாம், ஒரு இடத்துல நின்னா நடராஜாவையும் பார்க்கலாம், கோவிந்தராஜாவையும் பார்க்கலாம். இந்த 2 பேரும் சண்டை போட்டிருக்காங்க. சரின்னு விட்டுட்டார். மறுநாள் காலையில ஒரு தந்தி வந்தது அவருக்கு. அந்த காலத்துல தந்தினா பதறி போவாங்க, என்னமோ ஏதோன்னு. இப்ப தந்தியவே எடுத்து விட்டான். தந்தி எல்லாம் என்னத்துக்குன்னு அந்த காலம் தந்தி வந்ததா. என்ன தந்தி? ராஜா சார் அண்ணாமலை செட்டியாருக்கு பேரம் பிறந்திருக்கிறான். மூத்த மகனுக்கு மகன் பிறந்திருக்கிறான். அவருடைய மூத்த மகனுக்கு மகன் பிறந்திருக்கிறான் முதல்ல அப்படின்னு தந்தியா. எல்லாரும் இந்த சைவ பெருமக்களும் வைஷ்ணவ பெருமக்களும் பெரிய மாலையை தூக்கிட்டு வந்தாங்களாம். இவருக்கு மகனுக்கு மகன் பிறந்திருக்கிறான். இவர் வருத்தத்தோட உட்கார்ந்து இருந்தாராம். என்னங்க உங்க பிள்ளைக்கு பிள்ளை, உங்க ரத்தத்தின் ரத்தம் பிறந்திருக்கிறான், இப்படி இருக்கிறீங்க? மகன் பிறந்த மகிழ்ச்சியை விட சைவரும் வைணவரும் சண்டை போடக்கூடிய துன்பம் என் மனத்தில் ஆழ பதிந்து விட்டதுன்னாராம். 2 பேரும் யோசிச்சாங்களாம், வெளியில போனாங்களாம். 1 மணி நேரம் கழிச்சு திரும்பி வந்தாங்களாம். ஐயா, சுவர் எழுப்ப வேண்டாம். இன்னைக்கும் நேர பார்த்தா நடராஜா, இடது பக்கம் பார்த்தா கோவிந்தராஜா. எந்த ஊர்? திருச்சித்திரகூடம். அது இது நடராஜாவுடைய பொன்னம்பலம், சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். அதான் போதியா நிற்கும் தில்லை பொதுநடம் போற்றி போற்றி கற்பனை கடந்த சோதி. உங்க கற்பனைகள்னா அப்பாற்பட்டவன், கருணையே உருவமாகி. அதனாலதான் கும்பிடுறான். நம்மள்கிட்ட வந்து நமக்காக உட்கார்ந்து இருக்காரு இவ்வளவு பெரிய மனுஷன். கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பரது யோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடஞ்செய்கின்ற பூங்கடல் போற்றி போற்றி. இத்தனை பேருக்குள்ள நடராஜா ஒருத்தர். அதனால அவரை பாடினா இவங்களை பாடினாப்பல ஆயிப்போச்சு. இந்த தில்லைவானந்தன பெருமக்களுக்கு என்ன தன்மை? 12 தன்மை. சேக்கிழார் பாடுறார். 1, நீற்றினால் நிறைந்த கோல நிறுத்தனுக்குரிய தொண்டர், நீர் பூசிய சிவபெருமானுக்கு அணுக்க தொண்டர்கள். 2, பெருகும் அன்பால் அடித்தவம் புரிந்து வாழ்வார். அன்பினாலே நடராஜ பெருமானுக்கு கீழே இல்லறத்தில் இருந்து கொண்டே தவம் செய்யக்கூடியவர்கள். 3, அகம்படி தொண்டு செய்வார். அகம்படி தொண்டுன்னா என்ன? கோயிலை கூட்டுறது, மெழுகிறது. நடராஜாவுக்கு பூ மாலை, அந்த மாலை பார்த்திருக்கீங்களா? நடராஜாவுக்கு போட்ட கழுத்து மாலையும் அந்த திருவடிக்கு போட்ட மாலையும். திருவடிக்கு பேரு குஞ்சிதபாதம்னு பேரு. தூக்கிய திருவடிக்கு என்ன பேரு? குஞ்சிதபாதம்னு பேர். அதுக்கு போட்ட மாலை சின்னதா இருக்கும், கழுத்து மாலை பெருசா இருக்கும். சிதம்பரத்துல அந்த மாலை பிரசாதமா கொடுப்பாங்க. வீட்டுல வாங்கி வச்சா ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு அப்படியே இருக்கு. மாலை அப்படியே இருக்கும். வீட்டுல வச்சிருக்கோம், நான் வச்சிருக்கேன். எல்லார் வீட்லையும் பெரும்பகுதி அந்த காலத்து மக்கள் வைத்திருப்பார்கள். அகம்படி தொண்டு செய்வார். 4, முப்பெரும் தீ வளர்ப்பார். 3, அக்கினி வளர்த்து வழிபடக்கூடியவர்கள். 5, அருமறை ஆரங்கம் பயின்று வல்லவர்கள், வேதத்திலும் அங்கங்களிலும் சிறந்தவர்கள். 6, திருநடம் புரிவார் காளாம் திருவினால் பொழிந்த சீரார். அவங்களுக்கு என்ன பெருமை? நடராஜ பெருமானுக்கு அடியார்கள், அதுதான் பெருமை. 7, மறுவிலா மரபு மாறிலா ஒழுக்கம். அவங்களுக்குள்ளதான் கல்யாணம், வெளியில கூட போய் கல்யாணம் பண்ணப்படாதான். அப்படி வாழ்க்கை. மாறிலா ஒழுக்கம், மறுவிலா மரபு. இப்பதான் அவங்க வெளியில வேலைக்கு வந்திருக்காங்க. முந்தையெல்லாம் வேலைக்கு வரமாட்டாங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்கள், இன்னைக்கும் தீட்சிதர்கள். முறை இங்க, அப்புறம் அங்க. இப்பதான் வெளியில வந்திருக்கிறார்கள்.
7 மறுவிலா மரபு. 8 அறுதொழில் ஆட்சியாலே அருங்கலி நீக்கி உள்ளார். 6 தொழில் செய்வார்களாம். என்ன 6 தொழில்? கற்றல் கற்பித்தல், வேட்டல் வேட்பித்தல், ஈதல் ஏற்றல். கற்றல் அவங்க படிக்கிறது, கற்பித்தல் படிச்சதை ஒருத்தனுக்கு சொல்லிப்படணும், சொல்லாம சாகப்படாது. படிச்சதை சொல்லாம செத்து போயிட்டோம்னா அடுத்த பிறவியில பிரம்ம ராட்சசா பிறந்து தலைகீழா தொங்கணுமா. வாரியார் சாமி எழுதுறார், பணத்தை வச்சுட்டு போகலாம், பிள்ளை எடுத்து செலவழிப்பேன். படிப்பை வச்சுட்டா போக முடியும். பணக்காரன் செத்தா கவலைப்படக்கூடாது. ஏன்? எதுக்காக அவனை மதிச்சான்? பணத்துக்காக மதிச்சான். அவன் புள்ள வந்துட்டான், பணத்தை செலவழிச்சிருவேன், அவ்வளவுதானே. அவனுக்கு பதிலாக இவனை மதிச்சுட்டு போறான். படிச்சவன் செத்து போனா கவலைப்படணும். ஏன்? அறிவை கொண்டுகிட்டே போயிட்டான், கொடுத்துட்டா போனா இல்லை இல்லை. அதனால படிச்சதை என்ன செய்யணும்? சொல்லிவிடணும். கந்தர் அனுபூதி ஞாபகம் வருதா? கரவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவாவகை மெய்ப்பொருள் ஈகுவையோ. கரவாகிய கல்வின்னா மறைச்சு வைக்கிற கல்வி. வாரியார் சாமி காலையில படிப்பார், சாயங்காலம் பேச்சில் சொல்லி விடுவார். படிச்சுட்டு மனசுக்குள்ள வச்சுக்கப்படாது, 4 பேருக்கு கொடுத்துட்டு போகணும். இது ஞான தானம். கற்றல் கற்பித்தல், வேட்டல் வேட்பித்தல், எரி எரி வேள்வி. வேள்வி செய்கிறது, மற்றவர்கள் செய்ய துணையாயிருப்பது. ஈதல் ஏற்றல், கொடுக்கிறது, மற்றவங்க கொடுத்தா கோயிலுக்கு அதை வாங்கி கொள்வது. இப்படி செய்யக்கூடியவர்கள். 9 மானமும் பொறையும் தாங்கி மனையறம் புரிந்து வாழ்வார். மானத்தோடு வாழ்பவர்கள், பொறுமையோடு வாழ்பவர்கள், இல்லறத்தில் வாழ்பவர்கள். 10 ஞானமே முதலா 4ம் அறிந்தவர். சரியை, கிரியை, யோகம், ஞானம் 4ம் தெரிந்தவர்கள். 11 சிவனை இம்மையே பெற்று வாழ்வார். நம்மளாம் சிவபெருமானை அப்புறம் பெறலாம்னு நினைக்கிறோம். இப்பவே சிவபெருமானை பெற்று வாழ்வார். இனி பெரும் பேரு ஒன்று இல்லார். சிவனே கையில வந்துட்டா வேற என்ன சார் வேணும்? அப்படிப்பட்ட பெருமக்கள். 12 முக்கியமான இடம், சிவபெருமானால் பாடப்பட்டவர்கள். முதல் வரி சிவபெருமான் தானே எடுத்து கொடுத்தார். என்ன சொன்னார்? தில்லை வாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன்னு சிவபெருமான் சொல்றாரு. நான் அடியேன்னு தானே அவர் தானே சொல்றாரு. சிவபெருமானால் பாடப்பட்டவர்கள் தில்லை வாழந்தனம் பெருமக்கள். சிதம்பரத்துக்கு என்ன சிறப்பு? 5 படி மேலே ஏறி போற போது பஞ்சாட்சரப்படி நம சிவைய. மேல யானை, அந்த யானை நல்ல சைவ சித்தாந்தத்தை தூக்கி மேல வச்சுதான் திருக்களிற்றுப்படியார்னு அந்த சைவ சித்தாந்த நூலுக்கு பெயர். 5 பீடங்கள். என்ன 5 பீடம்? பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவம். 5 தொழில் பண்றவங்களுக்கு 5 பீடங்கள். தங்கத்தூண் உள்ளுக்க 10 தங்கத்தூண் இருக்கு. நடராஜ ஆடுறாருல அந்த இடத்துல 10 தங்கத்தூண். 4 வேதம், 6 ஆகமம், 10 தங்கத்தூண். வெளியில 5 வெள்ளித்தூண். நம்ம நின்று கும்பிடுற இடத்துக்கு பக்கத்துல 5 வெள்ளித்தூண். 5 பூதம், வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி நீராகி 5 பூதம். அதுக்கும் முன்னால உள்ள மண்டபம் 18 தூண்கள், 18 புராணங்கள். எல்லாம் தத்துவம் சிதம்பரம். 18 புராணங்கள். மேல அந்த ஓடு தங்க சபை இருக்குல்ல, எத்தனை ஓடு தெரியுமா? 21,600 ஓடு, தங்க ஓடு. அதுல 72,000 ஆணிய போட்டு மாட்டி வச்சிருக்காங்க. அது என்ன 21,600? ஒரு நிமிஷத்துக்கு 15 முறை நம்ம மூச்சு விடுறோமா? ஒழுங்கா மூச்சு விட்டா. எனக்கு 12 தானே வருதுன்னா பரவாயில்ல. மூச்சு அந்த புரியுதா? குறைவா விட்டா நல்லது, கூட விட்டா ஆபத்து. அதெல்லாம் வேண்டாம். வாசி யோகம். ஒரு நிமிஷத்துக்கு 15 மூச்சாம். 60 நிமிஷத்துக்கு 1 மணி நேரம், 900 மூச்சாம். 900 × 24, ஒரு நாளைக்கு விடுற மூச்சு 21,600 மூச்சாம்.
ஒரு நாள் பூரா மூச்சு எண்ணிக்கிட்டு இருந்தா 21,600 மூச்சு அது வாடு ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம கண்டுக்காம இருக்கோம். தகராறு அடிச்சேத்தான் கண்டுக்குவோம். அது வரைக்கும் நம்ம வாடு மூச்சு விட்டுக்கிட்டே தான் இருப்போம். 21,600 ஓடு, 21,600 மூச்சு, 72,000 ஆணி, உடம்புல உள்ள 72,000 நாடிகள், 64 கை மரம், பனங்கை மாதிரி கை மரம், கூரை, 64 கை மரம், 64 கலைகள், ஆயகலைகள் 64, மேல 9 தங்க கலசம், தங்க ஸ்தூபி, 9 தங்க கலசம். என்ன 9? இந்த உடம்புல உள்ள ஓட்டை 9 ஓட்டை. இதுக்குள்ள உயிர் இருக்கிறதே ஆச்சரியம். ஆமா, 9 துவாரத்துக்குள்ள உடம்புல உயிர் இருக்கிறது தானே ஆச்சரியம். உடம்புல 9, உன்னுளே 9 வாசல் வைத்தாய், ஒக்க அடைக்கும் போது உணர மாட்டேன், புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன், பூம்புகலூர் மேவிய புண்ணியனே. 9 கலசம், 9 துவாரம். சிதம்பர ரகசியம் உள்ளே திரு அம்பல சக்கரம். சிதம்பர ரகசியம்னா வெளி, திரு அம்பல சக்கரம்னா திருமூலர் கண்டுபிடிச்ச நம சிவய சிவய நம எனம வசி 5 மாத்தி மாத்தி எழுதி ஒரு பெரிய சக்கரம் தயார் பண்ணினார். அதுக்கு திரு அம்பல சக்கரம்னு பேர். திருமந்திரத்தில் வருது. அந்த சக்கரத்தை போட்டா அதுக்கு பெரிய ஆற்றல். நடராஜாவுக்கு கீழே திரு அம்பல சக்கரம் இருக்கிறது. உலகத்துக்கு நடுப்புள்ளி எது? சிதம்பரம். சிதம்பரத்தில் எத்தனை வாசல்? 4 வாசல். 4 வாசல் வழியா யாரு வந்தா? ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வாசல் வழியாக வந்தார்கள். அப்பர் சுவாமி மேற்கு வாசல் வழியா வந்தார். மாணிக்க வாசக சுவாமி கிழக்கு வாசல் வழியா வந்தார். சுந்தரமூர்த்தி வடக்கு வாசல் வழியா வந்தார். சம்பந்தர் தெற்கு வாசல் வழியா வந்தார். ஏன் ஒரே வாசல்ல 4 பேரும் வரப்படாதா? இன்னும் சண்டையா? நீ வந்த வாசல்ல நான் வர மாட்டேன். தத்துவம் என்ன? தத்துவம் ஆண்டவனை 4 விதமாக அனுபவிக்கலாம். ஞானசம்பந்தர் கடவுள் எங்க அப்பா, நான் பிள்ளையினர், அது ஒரு வழி. மார்க்கம், மார்க்கம்னா வழி, சத்புத்திர மார்க்கம். அப்பர் சுவாமி கடவுள் என்னுடைய தலைவன், நான் தொண்டன்னர், தாச மார்க்கம். சுந்தரமூர்த்தி தோழன்னர், சகமார்க்கம். மாணிக்க வாசகர் கடவுள் எனக்கு கணவன்னர், சன்மார்க்கம். 4 வழி. மார்க்கம்னா வழி, மார்க்க சகாய தேவர்னா வழித்துணை நாதர். 4 வாசல். ஆண்டவனை அடைவதற்கு 4 வழிகள். சேந்தனார் திருப்பல்லாண்டு பாடிய திருத்தலம் சிதம்பரம். திருப்பல்லாண்டு பாடுறீங்கள்ல, சிதம்பரத்திலே பாடப்பட்ட பாட்டு. மாணிக்க வாசக பெருமான் கடைசியில் கலந்த இடம் சிதம்பரம். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஊரு. சுந்தரமூர்த்தி சுவாமி தான் கேரளாவிலிருந்து அப்படியே போனவர். மற்ற 3 பேரும் அப்படியே கலந்து விட்டார்கள். மாணிக்க வாசக பெருமான் கலந்தது சிதம்பரம். 4 அகவல் பாடப்பட்டது திருவாசகத்திலே சிதம்பரம். கோயில் மூத்த திருப்பதிகம், கோயில் திருப்பதிகம் சிதம்பரத்தில் பாடப்பட்டவை. பல பல தலைப்புகள் திருவாசகத்தில் சிதம்பரத்தில் பாடப்பட்டவை. சிதம்பரத்துக்கு அவ்வளவு பெருமை. பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. எங்க பாடின பாட்டு? சிதம்பரத்துல பாடின பாட்டு. அரியானை அந்த அனர்தம் சிந்தையானை, அருமறையின் அகத்தானை, அணுவையார்க்கும் தெரியாத தத்துவனை, தேனை பாலை திகழொளியை தேவர்கள் தம் கோனை மற்றை, கரியானை நான்முகனை, கனலை காற்றை, கனைகடலை குலவரையை கடந்து நின்ற பெரியானை, பெரும்பற்ற புலியூரானை. பெரும்பற்ற புலியூர் சிதம்பரம். பெரும்பற்ற புலியூரானை, பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. மூலவர் தேர்ல வர்றது அங்கதான். உற்சவர் தானே தேர்ல வருவாரு. இங்க மூலவர் நடராஜா, தேர்ல அவரே வந்துடுவார். குங்கிலியம் சண்முகனார்னு ஒருத்தர் தேரோடு வீதி ஊர கடந்து புரண்டாராம். தேரோடுற வீதியில தேருக்கு முன்னால அப்படியே அங்க பிரதட்சணம். எவ்வளவு பெரிய வீதி? 4 வீதி. குங்கிலியம் பல சண்முகனார்னு ஒருத்தர் அவ்வளவு சுத்தினாரா அந்த 4 வீதியும். பொன்னம்பலம் அப்படின்னு மாணிக்க வாசக சுவாமி அந்த 21ஆம் தலைப்பு பாடுறார்.
எல்லா பாட்டும் பெரும்பகுதி பொன்னம்பலம் பொன்னம்பலம்னு வரும். உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவிருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். பொன்னம்பலத்து எம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன் நின்றே. பொன்னம்பலம் கடைசி பாட்டு. நல்காதொழியான் நமக்கென்று உன் நாமம் விதற்றி நயன நீர் மல்கா வாழ்த்தா வாய்குளரா வணங்கா மனத்தால் நினைந்துருகி பல்கால் உன்னை பாவித்து பரவி பொன்னம்பலம் என்றே. ஒல்கா நிற்கும் உயிர்க்கிறங்கி அருளாய் என்னை உடையானே. பொன்னம்பலம். பழைய குன்றக்குடி அடிகளாருக்கு இந்த 10 பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால அவருக்கு அப்புறம் இப்போ பட்டத்துக்கு வந்திருக்கிற சாமிக்கு பொன்னம்பல சுவாமிகள்னு பேர் வச்சார். இப்போ உள்ள குன்றக்குடி அடிகளாருக்கு பேரு பொன்னம்பல சுவாமிகள். அந்த அவ்வளவு சிறப்பு சிதம்பரத்துக்கு. அதிசூட்சுமமான நடனம் நடராஜ தாண்டவம். 6 மாச குழந்தைய இடுப்புல தூக்கிட்டு போனாங்களாம். இந்த குழந்தை நடராஜாவை பார்த்து சிரிச்சுதான். இந்த குழந்தைக்கு பேரு தெரியுமா? ராமலிங்க சுவாமிகள். அருட்பா பாடிய ராமலிங்க சுவாமிகள் 6 மாசத்தை விட கம்மி இடுப்புல தூக்கிட்டு போனாங்களா. நடராஜாவை பார்த்து சிரிச்சுதான். ஏன் சிரிச்சுது? இப்ப நீங்க என்ன பார்த்து சிரிச்சா பதிலுக்கு நான் சிரிக்கணுமா வேண்டாமா? சிரிக்கணும். அதான மரியாதை. நடராஜா சிரிக்கிறாரா இல்லையா? குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும். நடராஜா சிரிச்ச உடனே இந்த குழந்தை சிரிச்சுதான். நம்மளும் தான் இத்தனை நாளா நடராஜாவை கும்பிடுறோம். ஒரு நாளாவது சிரிப்போமா? சிரிச்சா நம்மளை பார்த்து 4 பேர் சிரிக்கிற கிருக்கண்டா பைத்தியக்காரன். என்ன கேட்கிறாரா நடராஜா? என்று வந்தாயனும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே. அப்பர் சுவாமி எப்ப வந்த நல்லா இருக்கியா அப்படின்னு நடராஜா பேசுறாராம். அப்பர் சுவாமி பக்தனாய் பாட மாட்டேன் பரமனே பரமயோகி எத்தினால் பக்தி செய்கேன் என்னை நீகள வேண்டாம். முத்தனே முதல்வா தில்லை அம்பலத்தாடுகின்ற அத்தா உன்னாடல் காண்பான் அடியனேன் வந்தவாறே. நடராஜாவை பார்த்தா எப்படி இருக்குமா? புளிய பார்த்தவனுக்கு நாக்கில எச்சில் ஊர்றாப்புல இருக்குமா. புலி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? புளியம்பழம். தெருவில் போற பொழுது மரத்துல புளியம்பழம் இருக்கும். நிமிந்து பார்த்தவொடனே நாக்கில எச்சில் ஊரும் அந்த காலத்துல. இப்ப நம்ம புளியம்பழத்தை எல்லாம் விட்டுட்டோம். புலிக்கண்டவர்க்கு புனலூருமா போல். திருமூலர் திருமந்திரம். புளிய பார்த்தவனுக்கு புனல் ஊறுவது போல நடராஜாவை பார்த்தால் மனத்திலே ஆனந்தம் பொங்கும். தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே நினைத்தொரும் காண்தொரும் பேசுந்தொரும் எப்போதும் அனைத்தெலும்பு உள்ளக ஆனந்தத்தேன் சொரியும் குனிப்புடையானுக்கே. குனிப்புன்னா என்ன? நடனம். வளைவுன்னு அர்த்தம். பின்ன வளையாமல ஆட முடியும்? நேர நிமிந்த உடிக்க ஆட முடியும்? குனிப்புடையானுக்கே செந்தூதாய் கோத்தும்பி. அப்படிப்பட்டது அந்த தாண்டவம். அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், பொருட்சாறு மறைகள் எல்லாம் போற்றுகின்ற தெய்வம், போதாந்த தெய்வம், உயர் நாதாந்த தெய்வம், இருட்பாடு நீக்கி ஒளி ஈந்தருளும் தெய்வம், எண்ணிய நான் எண்ணியவார் எனக்களிக்கும் தெய்வம், தெருட்பாடல் உவந்தனையும் சிவமாக்கும் தெய்வம், சிற்றவையில் ஆடுகின்ற தெய்வம் அதே தெய்வம். யாரு பாட்டு? ராமலிங்க சுவாமி. ராமலிங்க சுவாமி பிறந்த ஊரு மருதூர். ஆனா அவர் மருதூர்னு கையெழுத்து போட மாட்டார். மருதூர் ராமலிங்கம்னு போட மாட்டார். சிதம்பரம் ராமலிங்கம்னு போடுவார். ஏன்? ஒரு பொண்ணுக்கு பிறந்த வீட்டை விட புகுந்த வீடு தான் முக்கியம். ராமலிங்க சுவாமிக்கு பிறந்த ஊரு மருதூர். நடராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அதனால புகுந்த ஊர் எது? சிதம்பரம். நடராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ஆமா. ஆடையிலே என்னை மணந்த மணவாளா, கோடையிலே இளைப்பாற்றிக் கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே,
தரு நிழலே நிழல் கனிந்த கனியே ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீரிடை மலர்ந்த சுகந்த மணமலரே மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே மென்காற்றில் விளை சுகமே சுகத்தில் உறும் பயனே ஆடையிலே என்னை மணந்த மணவாளா நடனமாடிய பொழுது என்னை மணந்து கொண்ட மணவாளனே சொல்றாருல, ஆடையிலே என்னை மணந்த மணவாளா பொதுவில் ஆடுகின்ற அரசே அணிமலர்க்கென் சொல்லினையாம் அலங்கல் அணிந்தருளே. பெருமான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அதனால அவர் என்ன சொல்றார், மணவாளா. இவ்வளவு சிதம்பரத்துக்கு பெருமை. என்ன சார் தில்லைவாழந்தனரை சொல்றேன்னு சொல்லிவிட்டு நடராஜாவை பத்தி பேசிவிட்டீங்க. நடராஜா தில்லைவாழந்தனர்ல நம்பர் 1. அவரை சொன்னா மற்ற எல்லாரையும் சொன்னாப்புல ஆயிப்போச்சு. ஒரு தொகை அடியார் முடிச்சிருக்கேன், இன்னும் 8 தொகை அடியார் பாக்கி இருக்கு. 2வது தொகை அடியார் நேரம் இல்லை, இன்னைக்கு வேகமா போகணும். பொய்யடிமை இல்லாத புலவர்க்கு மடியேன். அது யாரு பொய்யடிமை இல்லாத புலவர்? ஊர்ல கண்டவனை பாடிட்டு இருக்கிறான், காசு கொடுக்காதவனை பாடிட்டு இருக்கிறான். கொடுக்கலாதானை பாரியே என்று கூறினும் கொடுப்பாரினை கஞ்சன் அவனை போய் பாரின்னு சொன்னா. கவியரசு கண்ணதாசன் ஒரு கதை சொல்லுவார். ஒரு புலவர் ஒரு வீட்டுக்கு போனார். தாமோதரம்னா அந்த வீட்டுக்காரருக்கு பேரு தாமோதரம். அந்த ஆளு வெளியில நான் வள்ளல்னு போர்டு போட்டிருக்கேன். எவனாவது வள்ளல்னு போர்டு போடுவானா? வள்ளல் தாமோதரம் பிள்ளை. இந்த புலவர் அதை நம்பிக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாரு. சரி, என்னமாவது கொடுப்பாரு. உட்கார்ந்து இருக்காரு. அந்த ஆளு வரவே இல்லை. கணக்குப்படலாம் வந்தேன். எப்போ வருவாரு? எப்படியும் ராத்திரிக்குள்ள வந்துடுவாரு. அப்பதான் காலையில 9 மணி. கணக்க பிள்ளையும் ஒரு சரியா இல்லை. இவர் அந்த ஆளை பத்தி விசாரிச்சாரு. அவரு தானே, நான் சொல்லப்படாது, சும்மா சொல்லுங்க. இது எப்பவுமே இந்த ரகசியம் எல்லாம் நம்ம டிரைவரு கணக்கப்பள்ள அவன் மூலம்தான் வெளியில வரும். அதுக்காகத்தான் ரொம்ப பேரு டிரைவர் வைக்கிறது இல்லை, பொண்டாட்டியே டிரைவரா வச்சிடுறது. நீ ஓட்டிக்கிட்டு போ, ரகசியம் எல்லாம் வெளியே போகாதுன்னு. டிரைவர் கணக்கப்பள்ள மெதுவா சொல்லிட்டேன், இந்த ஆள்கிட்ட போய் வாங்க வந்திருக்கிய ஐயா, இவன் ஒன்னும் கொடுக்க மாட்டான், ஒழுக்கம் இல்லாத பைய. என்னையா சொல்றீங்க? தம்பி பொண்டாட்டியை இவன் எடுத்து வச்சுக்கிட்டவன். இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? இந்த புலவருக்கு கோபம் வந்துருச்சு. வெளியில வந்தாரு. 2 வரி சுகத்தில் எழுதி வச்சுட்டு போயிட்டார். தாமோ தரம் இல்லை, தாமோதரம் இல்லை, தாமோ தரம் இல்லை. அடுத்த வரிதான் அநியாயம், தாரம் தனதில்லை. முடிஞ்சு போச்சு. அவன் பேர் கப்பல் ஏறிடுச்சு, மானம் கப்பல் ஏறிடுச்சு. தமிழ் வாழ்ற வரைக்கும் போச்சு இல்ல. 2 வரிதான் எழுதினார் புலவர். இப்படிப்பட்டவனை எல்லாம் பாடி நான் ஏன்யா கஷ்டப்படுறேன்? நடராஜா உன்னைத்தான் பாடணும். பொய் அடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன், தரணியில் பொய்மையில்லா தமிழ் சங்கம் அதில் பரணர் நக்கீரர் முதல் 49 பல்புலவோர் அருள் நமக்கீயும் திருவாலவாய் அரண் சேவடிக்கே பொருள் அமைத்து இன்பக் கவி பல பாடும் புலவர்களே. மதுரையில மீனாட்சி கோயிலுக்குள்ள ஒரு தனி சந்நிதி, 49 சங்க புலவர்கள். கவிழர், பரணர், நக்கீரர், ஔவையார், அவ்வளவு பேர் வரிசைக்கு நிற்பாங்க. சிவபெருமான் மேல உட்கார்ந்து இருப்பார். சங்க புலவர்கள் 49 பேர். அப்படியே எடுத்துக்கிட்டார் சேர்க்கிறார். பொற்பமைந்த அறவாரும் புரிசடையார் தமையல்லால் சொற்பதங்கள் வாய் திறவா. சொல்லும் பதமும் சிவபெருமானுக்குன்னா வாயை திறக்கும், மற்ற ஆளுக்குன்னா நான் பாட மாட்டேன். நான் மனிதனை பாட மாட்டேன், நான் கொண்டு மானிடம் பாட மாட்டேன். தொண்டு நெறித்தலை நின்ற பெற்றியினில் மெய்யடிமை உடையவராம் பெரும் புலவர் மற்றவர் தம் பெருமையார் அறிந்துரைக்க வல்லார்கள். நம்ம சிந்தனை யாருக்கு கொடுக்கணும்? சிவபெருமானுக்கு கொடுக்கணும். மற்றவனை பாடக்கூடாது. சிந்தனை நிந்தன காக்கி நாயினேன் தன் கண்ணினை நின் திருப்பாத போது காக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி.
மாணிக்கவாசகர் சாமி பாடுறார் திருவாசகம், சிந்தனை கடவுளுக்குத்தான் கொடுக்கணும். உலகத்தவரை பாடுவது என்பது பொன்னாலான கொழுவை கொண்டு வரகுக்காக உழுவது. ஆறுமுகநாவலர் எழுதுறார், பொன்னாலான கொழுவை கொண்டு, கொழுன்னு தெரியுமா? ஏறு. பொன்னாலான ஏரை கொண்டு வரகு போட்ட நிலத்தை உழுதா அவன் முட்டாடு இல்லையா? ஏறு பொன்னாலான ஏர் தமிழ். அதை போய் இந்த மனுஷனுக்கு பாடினீன்னா அது எப்படி? தங்க ஏரை கொண்டு போய் வரகு தானியத்துக்காக உழுவது போலாகிவிடும். அதனால இவங்க பாடாதே. அற்புதமான வரலாறு ஒன்று இருக்கிறதுல, 11ஆம் திருமுறையில நக்கீரர்னு ஒருத்தர் இருக்கார். திருமுருகாற்றுப்படை, நம்ம 11ஆம் திருமுறையில திருமுருகாற்றுப்படை சேர்க்கப்பட்டு விட்டது. அதை பாடினது யாரு? நக்கீரர். திருப்பரங்குன்றத்துக்கு போறார். திருப்பரங்குன்றத்திலே போய் ஒரு பாறையில உட்கார்ந்து இருக்கார். சிவபூஜை பண்றார். சிவபூஜை பண்ற பொழுது மேல இருந்து ஒரு இலை விழுந்தது. இந்த பக்கம் சொனை, இந்த பக்கம் பாறை. விழுந்த இலை பாதி தரையில விழுந்தது, பாதி தண்ணியில விழுந்தது. தண்ணியில விழுந்த பாதி மீனாக மாறிற்று, தரையில விழுந்த பாதி பறவையாக மாறிற்று. பறவை மேலே இழுக்குது, மீன் கீழே இழுக்குது. சிவபூஜையிலையா புத்தி போகும்? சிவபூஜையை பாதியில விட்டுட்டேன். சே, எது ஜெயிக்க போகுது? பறவை பறக்க போகுதா, மீன் இழுக்க போகுதா? ஒரு பூதம் இவரை தூக்கிட்டு போயிடுச்சு. பூதத்துக்கு கற்கி முகின்னு பேர். பூதத்துக்கு எப்படி தெரியுமா சாபம்? 1000 பேர் கிடைச்சா உனக்கு சாப்பாடு. 1000 பேர் எப்படி இருக்கணும் தெரியுமா? சிவபூஜை பண்ற பொழுது அதை பாதியில விட்டவனா இருக்கணும். பூதம் பல வருஷம் காத்து கடந்துச்சா அந்த காலத்துல. இன்னைக்கு என்ன ஒரு நாளையில கண்டுபிடிச்சுக்கலாம். ஒரு தெருவுக்கு வந்த 1000 பேர் எவன் ஒழுங்கா பண்ணன? உடல 1000 சிந்தனை வரதா இல்லையா? பூதம் தூக்கிட்டு போய் குகையில அடைச்சு விடுச்சு. குகையில 999 பேர் உட்கார்ந்துருக்காங்க. வந்த உடனே அட பாவின்னா, ஏன் நீ தாண்டா 1000 பூதம் சாப்பிட்டுருமடா. தவிக்கிறாங்க எல்லாரும். பூதம் குளிக்க போயிடுச்சு. குளிச்சுட்டு வர நேரமாகும் இல்ல, குளிச்சுட்டு வர்ற வரைக்கும் இந்த சொற்பொழிவு நிறுத்தப்படும். 7:30 மணிக்கு பூதம் குளித்து விட்டு வந்த பிற்பாடு இந்த உரை தொடரும்.